நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி, அழாத மீனாட்சி, அழாத. இங்க பாரு, அழக்கூடாது. அம்மா சொல்றேன்ல, அழாத. இப்ப எதுக்கு சொல்ல சொல்ல கேட்காம அழுதுட்டு இருக்க? இன்னும் என்னம்மா நடக்கணும்? எவ்வளவு பெரிய அசிங்கம் இது. என்ன அசிங்கம்? எழுதி போட்டது உண்மையா இருந்தாதான் நாம அசிங்கம் நினைச்சு வருத்தப்படணும். இங்க பாரு மீனாட்சி, நீ எவ்வளவு தங்கமான பொண்ணுன்னு எங்களுக்கு தெரியும், இந்த ஊர்க்காரங்களுக்கும் தெரியும். ஊர்க்காரங்க உங்க அப்பா கிட்ட எப்பவோ வந்து பேசிட்டு போயிட்டாங்க. உங்க பொண்ணு மேல வீண் பழி போட்டவங்கள கட்டி வச்சு வெளுக்கணும்னு சொல்லிருக்காங்க. நாங்க யாரும் எதுவும் கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. மீனாட்சி, இந்த ஊரே உன்னை நம்புது. நீ ஏண்டி இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? இங்க பாரு, உங்க அப்பாவுக்கு எதிரிங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர் தொழில மோதி ஜெயிக்க முடியாதவங்க இப்படிதான் கீழ்த்தரமா ஏதாவது பண்ணி அசிங்கப்படுத்துவாங்க. நீ இப்படி அழுதுட்டே உட்கார்ந்துட்டு இருந்த, உங்க அப்பா இடிஞ்சு போய் உட்கார்ந்துருவாரு. நீ என்ன சமாதானம் பண்ணணும்னு தான் இப்படி எல்லாம் பேசுற. மீனாட்சி, அம்மாவே இவ்ளோ தூரம் சொல்றேன்ல. அம்மா, நான் சத்தியமா சொல்றேன், அவனை நான் காதலிக்கலம்மா. சும்மா ஃப்ரெண்டா தான் பழகுனேன். ஐயோ லூசு, நீ எனக்கு பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லடி. இங்க பாரு, எனக்கும் அப்பாவுக்கும் உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ இப்படி அழுதுகிட்டே இருந்த, அந்த பசங்க மேலதான் அப்பாவுக்கு கோவம் வரும். அப்பா என்ன பண்ணுவாருன்னு தெரியும்ல. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். அம்மா, அப்பா என் மேல கோவப்பட மாட்டார்ல? மீனாட்சி, அப்பா என்னைக்கிட்டே உன் மேல கோவப்பட்டாரு, நீ கோவப்படுறதுக்கு? இது பாரு, கண்ணை தொடச்சுக்கோ ப்ளீஸ். நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. என் செல்லம் இல்ல, வா படுத்துக்கோ. இது பாருடி, எவ்வளவு நேரமா கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், அழாத அழாதன்னு. அழாத மீனாட்சி, நீ அழுத எனக்கும் அழுக வருது. அழாதமா, அழக்கூடாது. கிளிப்புளிக்கு சொன்னது மாதிரி படிச்சு படிச்சு சொன்னேன். ஒண்ணு வந்த இடத்துல ஒழுக்கமா இருக்கணும்னு. என் குடும்பத்தை தலைகுடிய வச்சுட்டீங்களாடா. நான் அப்பயே சொன்னேன்ப்பா, கண்டவன்லாம் வீட்டுக்குள்ள ஓடாதீங்கன்னு. இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா? அடிடா. உண்மையை சொல்றா பா. எனக்கு தெரிஞ்சு உங்க படம் எல்லாம் பிடிக்க வரலப்பா. இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் வெளுக்கிற வெளியில யாரு என்னன்னு எல்லாம் உண்மையை சொல்லணும். சொல்றா. நான் கல்யாண புரோக்கர் சார். அவர் உங்க தங்கச்சி பையன் சார். என்னாச்சு ப்ரோ? என்ன நம்மள யாரும் அடிக்கல, உடம்புல எந்த காயமும் இல்ல. ஏய், என்ன ப்ரோ உளறற? என்னாச்சு உனக்கு? பாஸ், நல்ல எங்க வீட்டு பிள்ளையில வர நம்பியார் வச்சிருக்க மாதிரி நல்ல பெரிய சாட்டை, 2 சாட்டை பாஸ். 1 ஃபார் மீ அண்ட் 1 ஃபார் யூ பாஸ். யார் நீங்க, எதுக்குடா வந்தீங்கன்னு நம்மளை மாத்தி மாத்தி உங்க மாமனும் மச்சானும் அடி வெளுக்கிற மாதிரி கனவு பாஸ். ப்ரோ, நானே என்ன நடக்க போகுதுன்னு டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற கனவுக்கு என்ன டென்ஷன் படுத்துற? நானே உன்னை கட்டி போட்டு அடிப்பேன். கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? பாஸ், நான் ஒன்னே சொல்லவா பாஸ்? என்ன? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா கொல்லப்புறத்து காம்பவுண்ட் சுவரை நானும் தம் கட்டி ஏறிடுவேன். அப்படியே எகிரி குதிச்சு ஓடிடலாம் பாஸ். ப்ரோ, பேசாம இரு. ஐயோ, சீரியஸ்னஸ் தெரியாம பேசுறீங்களா பாஸ்? இன்னும் கொஞ்ச நேரத்துல என் கனவு பழிக்க போகுது. உங்க மாமா நம்மளே காவு கொடுக்க போறாரு. ஏச்சி, அழாத. ஐயா, நான் எதுவும் பண்ணலையா. ஐயா, என்ன அடிக்காதீங்க. ஐயா, நான் எதுவும் பண்ணலையா. பாஸ், ஏதோ சத்தம் கேக்குது பாஸ். ப்ரோ, போய் பாரு. ஐயா, ஐயா, அடிக்காதீங்க. ஐயா, அம்மா சொல்றா. சொல்றா. அடி வாங்கி சுத்துற. ஐயா, நான் எதுவும் பண்ணலைங்க. பாஸ் பாஸ் பாஸ்,
கீழே ஒருத்தனை கட்டி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க பாஸ். என்ன ப்ரோ சொல்ற? அடுத்து நம்மளே தான் அடிக்க போறாங்க பாஸ். நாம இன்னைக்கு செத்தோம் பாஸ். டேய் ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா உன்னை கண்டந்துடமா விட்டு விடுவேன். பா இவன் தான் எழுதுனான்னு எப்படிப்பா சொல்றீங்க? 5க்கும் 10க்கும் அல்லாடுற பையன் இன்னைக்கு திருநெல்வேலி கிளப்ல தண்ணி அடிச்சிருக்கான். ஓஹோ. இவன் வலதுகை ஆள்காட்டி விரல பாரு, கருப்பு மை ஒட்டி இருக்கு. டேய், இவன் தான் வந்து எழுதிட்டு போயிருக்கான். யாரா எழுத சொன்னது? நான் எழுதலங்க ஐயா. யாரு எழுத சொன்னதுன்னு மட்டும் சொல்லு, உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், விட்டுறேன். நான் தான் எழுதவே இல்லைன்னு சொல்றேன்ல ஐயா. எழுதுனது நீ இல்ல. ம் இல்லங்க ஐயா. தம்பி ஏய் சொல்றா. ஐயா, பண்ணுங்க. அடிக்காதீங்க. ஏய், உண்மையை சொல்லு. ஐயா, உண்மையை ஏய், சொல்றா. சொல்றா. ஐயா. சொல்றா. டேய் அடி சொல்றா. செத்துறாத. ஏய், உண்மையை சொல்றா. யாரா எழுத சொன்னது சொல்றா. அம்மா, அம்மா, யாரும் எழுத சொல்லலைங்க. நான் தாங்க எழுதுனேன். பொய்யா சொல்ற? இந்த கை தானே என் மகளை பத்தி தப்பா வலிக்குதே, எழுதிச்சு. வலிக்குதே, வலிக்குதே. ஏய், வலிக்குதே. சொல்றா. வலிக்குதே, யாரு எழுத வலிக்குதே. சொன்னதுன்னு சொல்லு, இல்ல விரல உடைச்சிடு. வலிக்குதே. சொல்றா. வலிக்குதே. சொல்றா. வலிக்குதையா? பாண்டி தான் எழுத சொல்லி காசு கொடுத்தா. எந்த பாண்டிடா? எந்த பாண்டிடா? அன்பர் சமக்க பாண்டிங்க ஐயா. தம்பி மீனாட்சி வர சொல்லு. பா மீனாட்சி எதுக்குப்பா? சொல்றல்ல, வர சொல்லு. சரிப்பா. டேய் வண்டி ஏடுறா. ஏல பவுனு, ஐயா அந்த பாண்டி பயல நம்ம ஆளுங்கள்ட்ட சொல்லி ஒரு கண்ணு வைக்க சொல்லல. எதுக்குங்கய்யா? அந்த தமிழ் வீட்டுக்கு வந்திருக்கான ஒரு பையன், ஆமாங்கய்யா சரவண. அவனை ஒண்ணும் பண்ணக்கூடாதுன்னு பாண்டிகிட்ட சொல்லி வச்சிருக்கேன்ல. இளவு எடுத்தவன் என் பேச்சை மீறி ஏதாவது செஞ்சிட போறான்ல. சரிங்கய்யா. ஐயா வணக்கங்க ஐயா. என்னால ஆடிக்கு வர சொன்னா அமாவாசைக்கு வர்ற மாதிரி ஆடி அசைஞ்சு வர்ற. மன்னிச்சிருங்க ஐயா, லேட் ஆயிடுச்சு. அதைத்தான்ல ஏன்னு கேக்குறேன், திரும்ப அதே பதிலா சொல்றியால. அண்ணே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாண்ணே? என்னல? நம்ம தமிழ் வீட்டுக்கு வந்திருக்கானே சரவண. ஆமா அதானே நம்ம பாண்டியோட கம்பு சுத்தி சண்டை போட்டு ஜெயிச்சானே. ஆமா தெரியும், சொல்லு. அவனுக்கும் அந்த தமிழ் மகள் மீனாட்சிக்கும் கசமுசான்னு அவங்க செவுத்துல யாரோ எழுதி போட்டிருக்காங்கண்ணே. என்னல சொல்ற? ஆமாண்ணே, ஊர் முழுக்க இதானே பேச்சுங்கிறேன். என்னால இங்க வந்து நிட்டு வாய்க்குள்ள முணங்குறியா? ஐயா ஒரு சந்தோஷமான செய்திங்கய்யா, அது நெசமானு தெரிஞ்சிட்டு வரதான் லேட் ஆயிடுச்சுங்கய்யா. என்னல? அந்த தமிழ் இன்னைக்கு அவமானப்பட்டுட்டாங்கய்யா. என்னல சொல்ற? ஐயா அந்த சரவணனுக்கும் தமிழ் மக மீனாட்சிக்கும் தொடர்புன்னு அவங்க வீட்டு செவுத்துல நம்ம ஊருக்காரங்க எழுதி போட்டாங்கய்யா. இதே மாதிரி தான் நம்ம ஊரே அந்த தமிழை காரி துப்புதுங்கய்யா. ஏல சத்தமூதி, நான் தமிழ காரி துப்பல, சோத்துல எழுதி போட்ட அந்த ஈனக்கார பயல தான் துப்புறேன். என்னண்ணே ஐயா இப்படி சொல்றாரு? ஆமால, வர வர ஐயா எதுக்கு திட்டுறாரு எதுக்கு பாராட்டுறாருன்னு புரிஞ்சிக்கவே முடியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏல அது தமிழ் வண்டி தானே? அப்படிதாங்க தெரியுது. நீங்கெல்லாம் இங்க இருங்க, நானும் தம்பியும் மட்டும் போயிட்டு வந்துடுறோம். ஐயா ம் பாப்பா. தமிழ் என்ன வாரத்துக்கு ஒரு தடவை என் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்ட? என்ன விஷயம்? அன்பரசு, நியாயத்துக்கும் உனக்கு ரொம்ப தூரம்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உன்கிட்ட நியாயம் கேட்டு வந்திருக்கேன். என்ன நியாயம் வேணும்? இன்னைக்கு என் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தெரியும் தெரியும். அன்பரசு கொல்ல போறான்னு யாரு சொன்னாலும் நான் முன்னாடி தான் பார்ப்பேன், கண்ணை பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டேன்.
ஏன்னா அன்பரசு முதுகுல குத்துறவன் இல்ல, ஆம்பளையா நெஞ்சில குத்துறவன்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்கு பிறந்தவன் அவன் ஆம்பளையே இல்ல அன்பரசு. கம்பு சுத்தி ஜெயிச்சவனை நெஞ்சுக்கு நேரம் எதிர்த்து நிக்கிற தைரியம் இல்லாம பொண்டுக பையன் மாதிரி என் பொண்ணை பத்தி என் வீட்டு சவத்துல எழுதி போட்டிருக்கான். தமிழ், உண்மை தெரியாம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. என் மகன் வீரன்ல, இந்த மாதிரி ஈனத்தனமான வேலையெல்லாம் அவன் செய்ய மாட்டான்ல. அப்ப கூப்பிட்டு கேளு உன் மகனை. அவன் வீரத்தோட லட்சணம் உனக்கும் தெரியும். சின்ன கால ஐயா. பாண்டிய வர சொல்ல. சரிங்க. என்னப்பா? தமிழ் மகளை பத்தி அவர் வீட்டு செவத்துல எழுத சொன்னியால? என்னத்துக்குல சிரிக்கல? எவன் எழுதினானோ அங்க போய் கேட்க சொல்லுங்க. இங்க எதுக்கு வந்தானுங்க? டேய் உண்மையே சொல்றா. டேய் எங்க வந்து சத்தம் கொடுத்துட்டு இருக்க? டேய், நீ சொன்னியால? ஆமாப்பா, நான் தான் எழுத சொன்னேன். உண்மைதானே எழுத சொன்னேன், பொய்யா எழுத சொன்னேன்? செத்த மூதி செய்வியா? 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 நீ எனக்கு தான் பிறந்தியால? பகையா இருந்தா ஆம்பளையா நெஞ்சுக்கு நேரம் இருக்குல்ல, அதை விட்டுட்டு பொம்பளை மாதிரி மறைஞ்சிருந்து இருட்டுல கல் விடுறது, சவுத்துல எழுதி போடுறது, கல் விடுறது, இதெல்லாம் என்ன வேலை? தினம் என் வீட்டு சொத்து அந்த ஈன புத்திக்கார என்ன அசிங்கப்படுத்திருந்தா பிறந்திருக்கேடா. தமிழ் வேலைங்க, நடந்ததெல்லாம் தப்புதான். என் மகன் செஞ்ச காரியத்துக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிச்சிரு. தமிழ், என் வீட்லயும் ஒரு பொண்ணு. ரொம்ப நன்றி. வாங்கண்ணே. சொன்னா கேளு சரவணா. இப்ப எதுக்கு எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு கிளம்புறேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்க? இல்ல அத்தை, இதுக்கு மேல அங்க இருக்கிறது சரி வராது. மாமாவை என்னை கழுத்தை பிடிச்சி வெளில தரதுக்கு முன்னாடி நானே போறது பெட்டர்னு தோணுது. சரவணா, நான் தான் சொல்றேன்ல, மாமாவுக்கு உன் மேல கோவமே கிடையாது. அப்படி அவர் கோவப்பட்டிருந்தாருனா நேரா உன்கிட்ட தானே வந்து அவர் கோவமா பேசியிருப்பாரு. இப்பதான் எழுதுனது யாருன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, கொஞ்சம் பொறுமையா இரு சரவணா, அவசரப்படாத. இல்ல அத்தை, நான் கிளம்புறதுதான் சரியா இருக்கும். இல்லனா அடுத்தடுத்து குழப்பம் வந்துட்டே தான் இருக்கும். சரவணா, நான் சொல்றத இல்ல. Oh my God, செத்தோண்டா இன்னைக்கு. என்ன? என்ன? நான் கிளம்புறேன் சார். என்னால உன் குடும்பத்துல தேவையில்லாத குழப்பம். இனி நாங்க இருக்கிறது உங்களுக்கு அடுத்தடுத்து பிரச்சனை தான் சார் வரும். நான் போறேன் சார். அப்புறம் என்னை மன்னிச்சிருங்க. இத்தனை நாளா வீட்டுல எந்த குறையும் இல்லாம என்ன பாத்துக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. நான் கிளம்புறேன்.
வா போலாம். ஒரு நிமிஷம். இதுவரைக்கும் நீங்க என்ன அவமானப்படுத்தல, இப்பதான் நீங்க அவமானப்படுத்துறீங்க. எவனோ ஒருத்தன் குடிச்சிட்டு கண்டத செவத்துல எழுதுறதுனால அதுக்காக நானும் என் மகளை சந்தேகப்பட மாட்டேன். இந்த ஊரும் என் மகளை சந்தேகப்படாது. ஏன்னா எனக்கு இந்த ஊருக்கும் மீனாட்சினா யாருன்னு தெரியும். அவ மேல நாங்க வச்சிருக்கிற நம்பிக்கை அப்படி. ஆனா எழுதுனது உண்மைதான் போல. அதான் தமிழ் அந்த பையனை வீட்டை விட்டு அனுப்பிட்டான்னு சொல்லி 4 பேர் 4 விதமா பேசுற மாதிரி இப்பதான் நீங்க என்ன அசிங்கப்படுத்துறீங்க. அப்படி அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சா தாராளமா போங்க. ப்ரோ இது உள்ள கொண்டு போய் வை. சரி பாஸ். இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் உன்னால இவ்வளவு சாதாரணமா பேச முடியுதுன்னா யூ ஆர் ரியலி கிரேட் சார். தம்பி, இப்ப என்னாச்சுன்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நல்ல விஷயத்தை மட்டும்தான் மனசுல எடுத்துக்கணும், மற்றதெல்லாம் தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். இல்ல சார், உங்க அளவுக்கு எனக்கு மனப்பக்குவம் கிடையாது. இங்க இருந்த நாள் வரைக்கும் இந்த வீடு என் வீடு மாதிரியும் இங்க உள்ளவங்கன்னா என் சொந்தக்காரங்க மாதிரி தான் நினைச்சு பழகிட்டு இருந்தேன். ஆனா இனிமேல் சுதந்திரமா இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. சாதாரணமா பேசினா கூட ஏதாவது தப்பாயிருமான்னு யோசிச்சு யோசிச்சு பேச வேண்டிய நிலைமையில நான் இருக்கு சார். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இல்ல சார், எனக்கு கஷ்டமா இருக்கு சார். இனிமே மீனாட்சி கூட பேசினா இந்த வீட்டில் உள்ளவங்க உன் மேல தப்பா நினைப்பாங்கன்னு நினைக்கிறியா? அதானே? அப்படி உட்காருங்க, உட்காருங்க தம்பி. மீனாட்சி அப்பா. உட்கார், உட்காருமா. ம். நீங்க இது நாள் வரைக்கும் எப்படி நட்போட பழகுனீங்களோ அதே நட்போட பழகுங்க. உங்களுக்கு எந்த தடையும் இருக்காது. என்னம்மா? அப்பா. நான் சொல்றது சரிதானே? என்னப்பா? பிள்ளைங்க மேல நம்பிக்கை உள்ளவன் தான் உண்மையிலேயே ஒரு நல்ல தகப்பன். என் புள்ள மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்பா, அந்த கடவுளே வந்து என் புள்ள மேல தப்பு சொன்னாலும் அந்த கடவுளை நம்ப மாட்டேனே தவிர என் புள்ளைய நான் நம்புவேன். நீ ஏன் மகமா, நீ என்னைக்கு சரியா தான் இருப்ப. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க, என்ன தனியா வந்து இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? வேற என்ன பண்ண சொல்ற சௌந்தர்யா? இப்படிலாம் ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுதான் அந்த பையனை வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சேன்.
ஆனா அருணாச்சலம் ரொம்ப கட்டாயப்படுத்துனதுனால என்னால ஒன்றும் தட்ட முடியல சௌந்தர்யா. ஏன் சௌந்தர்யா, உனக்கு அந்த பையன் மேல எதுவும் தப்பா தெரியலையா? ஒழுங்கா தானே இருக்கான். என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? அவன் அதெல்லாம் கரெக்டா தாங்க நடந்துக்கிறான். நான் பார்த்த வரைக்கும் தங்கமான பையனா தான் இருக்கான். நான் எதுக்கு கேட்டேன்னா, நான் 4 இடத்துக்கு வெளியே போறேன் வர்றேன், நீ தானே வீட்டில் இருக்க, அதான் உன்கிட்ட கேட்குறேன். ம், அருணாச்சலமும் நல்ல பையன்றதுனால தானே நம்ம வீட்டுக்கு அனுப்பியிருப்பான். ம், மீனாட்சி இந்த விஷயத்துல வருத்தப்படக்கூடாதுன்னு அவன் மேல நாம ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தானே அந்த பையன் கூட நான் பழக சொன்னேன். ம். அப்படி சொல்றதுல எதுவும் தப்பு இல்லையே. இல்லங்க, நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஏமா, மீனாட்சி அந்த பையன் கூட நட்பாத்தானே பழகுது, இல்ல? என்னங்க நீங்களே இப்படி கேட்டுட்டீங்க? இல்லம்மா, உன் கண்ணுக்கு அவங்க பழகுறது தப்பா தெரியுதா? இல்லங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லங்க. ஐத்தி அந்த பையன் கூட சண்டை கண்ட போட்டுற போறான். எதுக்கும் ஒரு வார்த்தை அவங்ககிட்ட சொல்லி வை. ம், சரிங்க. அப்புறம் அந்த பையன் எப்போ படம் எடுத்து முடிப்பான்னு கேட்டு சொல்லு. ஏன்னா அவன் வந்த வேலையை முடிச்சுட்டு போனா அவன் முகத்துல நாம முழிக்க தேவையில்லை பாரு. ம். என்ன, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆ, சரிம்மா, நடந்தது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட வேண்டியதான். நீ எதுவும் அந்த பையன்கிட்ட கோபமா நடந்துக்காத, சரியா? ம். இது நாள் வரைக்கும் என் பொண்ணு மீனாட்சி இந்த ஊர் போழ்ந்து தான் கேட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு என் மனசு தாங்கலம்மா. நான் வெளியில போயிட்டு வரேன்.